மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் சென்னியநல்லூர், திருவாவடுதுறை, திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகை மற்றும் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள இல்லத்தரசி கூப்பன் வழங்கும் திட்டம் குறித்து விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா வெங்கடாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் இருசக்கர வாகன பேரணியுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய ரேகா குப்தா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் ஆவலுடன் காத்திருப்பதாக கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். தேனி மாவட்டம் அதிமுகவின் கோட்டை அல்ல, அதில் ஓட்டை விழுந்து பல நாட்கள் ஆகிவிட்டது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கரிசல்பட்டி விலக்கு பகுதியில் வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் பரப்புரை செய்ய உள்ள இடத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் OPS பேசினார். அது ஓட்டை விழுந்து ஏகப்பட்ட நாள் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி அடையும். நாகப்பட்டினம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வழக்கறிஞர் தங்க கதிரவன் ஐவநல்லூர் மற்றும் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், உரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தனக்கு சொந்தமான நிலம் இருப்பதாக எதிர்க்கட்சியினர் பொய் பரப்புவதாக கூறினார். உரத்தூரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அதாவது பக்கத்தில் என் இடம் இருந்தால் என்னுடைய சொந்த செலவிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு நானே பண்ணிக்கிறேன். கௌதமனுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். கௌதம் வந்து வாங்கிக்கிறாரா? நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் செந்தில் பாண்டியன் கருவேலங்கடை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் நிலையத்தில் பெட்ரோல் போட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்துவேன், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியை நகராட்சியாக தரம் உயர்த்துவேன், விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அளித்தார். தொகுதி மறுசீரமைப்பு செய்வது குறித்து மத்திய அரசு அவசரப்படக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி ஆண்கள் மத்திய சிறையில் உள்ள சாம்சங் நிறுவனத்தின் தொழிற்சங்க நிர்வாகிகள் 7 பேரை சிறையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதர மாநிலங்களுக்கு உரிய சதவீதம் என்னவோ அதே அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் அந்த சதவீதத்தில் தொகுதி மறுவரை என்பது செய்யப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் முருகம்பாடி, ஜம்பை, காக்கியனூர், மேலந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறிய அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் மருங்காபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிகாரம் கிராமத்தில் தொடங்கி உசிலம்பட்டி, செவல்பட்டி வழியாக சென்ற அவர் பொதுமக்களிடம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். சென்னை அம்பத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் KN சேகர் புதூர், பானுநகர், சோழபுரம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடையே பேசிய அவர், சூரிய வெப்பத்தை எதிர்த்து இரட்டை இலையின் கீழ் இருக்கும் மாம்பழம் மக்களுக்கு நிழல் தரும் என தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் நம்பர் 1 டோல்கேட் மற்றும் உத்தமர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், விவசாய பணிகளுக்காக தனது சொந்த நிதியில் ஒவ்வொரு யூனியனுக்கும் JCB இயந்திரங்கள் வழங்கப்படும் என்றும் அதிரடி வாக்குறுதி அளித்தார். அவரை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, தமிழகத்தின் வளர்ச்சியை தொடர உதயசூரியன் சின்னத்திற்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரான திமுகவைச் சேர்ந்த ஆனந்தனை சந்தித்து ஆதரவு கோரினார். திமுகவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ஆனந்தன் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணா குடியிருப்பு மற்றும் ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த இளைஞர்களுடன் இணைந்து தானும் உடற்பயிற்சி செய்தவாறு இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை ஆதரித்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் காடியம்மாள் பொன்னேரி பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார்.
மத்திய அரசிடம் சண்டையிடுவதையே திமுக வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அரியலூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் வி.கே. சசிகலா குற்றம் சாட்டினார். மத்திய அரசிட சண்டை போடுறதே தானே உங்களுக்கு வேலையா இருக்கு. மக்கள் பிரச்சனையை கூட நீங்க கொண்டு போக மாட்டீங்க. எல்லா எம்பியும் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. போய் அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா கேட்டுக்கிட்டு நீங்க மக்களுக்கு உள்ளதை எதையும் செய்யல. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழலுக்கு பேர் போன கூட்டணி என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் பிரதமரை மிரட்டும் தொனியில் பேசியது வருத்தமளிப்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். இவ்வளோ பேசுறாரு. ராகுல் காந்தி பார்த்துட்டு கேள்வி கேட்க சொல்லுங்களேன். நாங்கள் உங்களுக்கு 28 சீட் கொடுத்துருக்கோம், நீங்க ஏன் இன்னும் வரல, ஏன் பிரியங்கா காந்தி வரல சொல்லுங்க. எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, மிரட்டுறாருல. ராகுல் காந்தி மிரட்ட சொல்லுங்க. சோழிங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு 500 கிலோ ராட்சத மாதுளை மாலை அணிவித்தும் கிரேன் மூலம் மலர்களை தூவியும் அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். வேட்பாளர் அங்கிருந்து புறப்பட்டதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மாதுளை மாலையை போட்டி போட்டுக் கொண்டு அனைவரும் பறித்துச் சென்றனர். அரியலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன் எருதுக்காரன்பட்டி, கொல்லாபுரம், மணக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயராமபுரம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் இறங்கிய அவர் விவசாயிகளுடன் இணைந்து கத்தரிக்காய் பறித்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். சென்னை பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூர் பகுதியில் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் கோடைகால குத்துச்சண்டை பயிற்சி முகாமை பாமக வேட்பாளர் திலகபாமா தொடங்கி வைத்தார். பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்களின் குத்துச்சண்டை நுணுக்கங்களை அவர் நேரில் கண்டு ரசித்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட பவானிசாகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பன்னாரியை மறித்து மர்ம நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என மர்ம நபர் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பும் காட்சி வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தொகுதி தாவைக்கா வேட்பாளர் சம்பகி தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். குந்தாரப்பள்ளி, குருவரப்பள்ளி, பெரிய பில்லனக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். புடிவோடு உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் சேர்ந்து பணி செய்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமாரவேலுக்கு சீர்வரிசை எடுத்து கிராம மக்கள் வரவேற்பளித்தனர். ஊனமரை கிராமத்திற்கு வந்த மரகதம் குமாரவேல் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள அம்சங்களை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கமணிக்கு தேர்தல் பரப்புரையின் போது சிலம்பம் சுற்றி ஊர் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படைவீடு பேரூராட்சியில் பல்வேறு இடங்களில் தங்கமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அல்லிநாயக்கன் பாளையம் பகுதியில் சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் சிலம்பம் சுற்றி அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பேசிய தங்கமணி அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக வங்கிக் கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என உறுதியளித்தார். சிவகங்கையில் பொதுமக்களுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் மாதிரி வழங்கி திமுகவினர் வாக்கு சேகரித்ததாக கூறி அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூப்பன் மாதிரியை வழங்கி வாக்கு சேகரித்ததாக திமுகவினரை பிடித்து காவலர்களிடம் அதிமுகவினர் ஒப்படைத்தனர். அப்பொழுது அங்கு திமுக நகர செயலாளர் தனது ஆதரவாளர்களுடன் வந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளர் முத்தையா பூ வியாபாரம் செய்து நூதன பரப்புரையில் ஈடுபட்டார். பரமக்குடியில் உள்ள பாரதி நகர், ஓட்டப்பாலம், 5 முனை உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் முத்தையா உழவர் சந்தையில் உள்ள பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல்லில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா புகாரில் பைனான்சியர் மற்றும் ஆடிட்டர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். துரைராஜ் நகரில் வசிக்கும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல் விவேகானந்தர் நகரில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் வைரவன் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் மற்றும் பறக்குப்படையினர் சோதனை நடத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள அண்ணாமலை கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவில்பட்டிக்கு வந்தார். தனியார் கல்லூரி மைதானத்தில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்ட நிலையில் அது அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன் முடிவில் பொருட்கள் ஏதும் சிக்காததால் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள வாகனத்தில் புறப்பட்டு சென்றார். திமுக ஆட்சி மீது பெண்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரபிரபா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க? மக்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க? ஆண்டாள் கோயில் நம்ம தமிழ்நாட்டின் கோபுர சின்னமாக விளங்கி கொண்டிருக்கிறது. கோபுரம் சின்னமாக விளங்கிடுது. அதுக்கு தங்கு நான் 2016 21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தங்கு வசதி கட்டாங்க, குறிப்பாக டாய்லெட் வசதி கட்டாங்க. அது நான் சட்டசபையில் பேசினேன். ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம பில்டிங் வேலை நடந்துட்டுருக்கு. அதுபோக மிச்சம் நம்ம கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதி என்ன இருக்கோ அதை நிறைவேற்றி தருவேன். மேலும் சுந்தர மகாங்களுக்கு தங்குமிட வசதி, கழிப்பிட வசதி செஞ்சு தருவேன் சார். ஸோ பெண்கள் அதிகமாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? பெண்கள் இப்போ திமுக ஆட்சியில எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஐயா எடப்பாடியார் வந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அதுபோக இப்போ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. இருந்தாலும் அவங்க பெண்கள் முக்கியமாக நாங்கள் இப்போ ஓட்டு கேட்டு போகையில் கேட்குறது என்னென்னா, மெயினாக எங்களுக்கு கழிப்பிட வசதி தான் இல்லை வேணும். எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒதுங்குறதுக்கு இல்லைப்பா. இப்போ இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாதனால இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குன்றாங்க. மெயினாக கழிப்பிட வசதி தான் கேட்டிருக்காங்க. நான் என் சட்டமன்ற நிதியிலேருந்தே நான் வந்தவுடனே அவங்களோட ஆதரவோடு வெற்றி பெற்று வந்தோடனே கழிப்பிட வசதி கட்டி கொடுப்பேன். தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா நகராட்சிக்குட்பட்ட தாமரைக்குளம், தென்கரை, மருந்து, கொத்தலை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தனக்கு எதிராக போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை விமர்சித்த அவர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் 5வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது டிராக்டரை தானே ஓட்டிச் சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். நெல் கொள்முதல் பிரச்சனைகளை தீர்ப்பது, நீர்நிலைகளை தூர்வாருவது மற்றும் நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி வழங்குவது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து மாங்காட்டில் திமுக மற்றும் அதிமுக கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். வீடு வீடாக சென்று இளைஞர்கள், பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரான கால்நடை மருத்துவர் திருப்பதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட செவ்வாத்தூர், காக்கங்கரை, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது விஜய் முதலமைச்சரானார், தாய்மாமன் சீராக தங்க மோதிரம் கொடுப்பார், மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் கொடுப்பார் என்று கூறி விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். தமிழ்நாடு முழுவதும் திமுக அமோக வெற்றி பெறும் என்று திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி நம்பிக்கை தெரிவித்தார். திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனை ஆதரித்து வையப்பமலை மற்றும் திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பரீட்சை எழுதுங்கன்னு சொன்னா அவர் ஏற்கனவே 10 தடவை தோத்து போயிட்டேன், இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். காஞ்சிபுரம் தொகுதி தாவக வேட்பாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் திருக்காவேரிப்பாக்கம், புத்தேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீட்டு பட்டாக்களை நிச்சயம் பெற்றுத் தருவதாக பெண்களின் கைகளில் சத்தியம் செய்து உறுதியளித்தார். புதிய பகுதி நேர நியாய விலைக் கடை கட்டித்தரப்படும் என்றும் அவர் வாக்குறுதியளித்தார். திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் IP செந்தில்குமாரை ஆதரித்து நாகல் நகர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்தரசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதி மறுசீரமைப்பு, நெல் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை ஆகிய விவகாரங்களில் மத்திய பாஜக அரசையும் அதிமுகவையும் கடுமையாக சாடினார். அந்த கண்ணதாசன் இப்ப இல்ல, அவர் இருந்தப்ப என்ன பண்றாரு தெரியுமா? சம்பந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடா என்றுதான் இன்னைக்கு பாட்டு பாடுவார். கீழ்வேலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாதகமான சூழல் இருப்பதாக அக்கட்சியின் வேட்பாளர் லதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு இடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம்.
எந்த அளவுக்கு ஒரு சவாலா நீங்க இந்த தேர்தலை பாக்குறீங்க? 4 முனை போட்டி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது தாவேகா, நாம் தமிழர், பாமக உள்ளிட்ட கட்சியும் போட்டிடுறாங்க. நீங்க அந்த மற்ற கட்சிகளை எப்படி பாக்குறீங்க? இது 4 முனை போட்டிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்று பாமக இன்னைக்கு அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எங்க 2 பேருக்குமான ஒரு போட்டியா தான் இருக்குமே தவிர, நாம் தமிழர் டிவிகே இது 2மே இன்னைக்கு டிவிகே இருக்கிறது அவரே சொல்லியிருக்காரு. நேற்று பேசியிருக்கிற செந்தில் பாண்டியே சொல்லியிருக்கிறாரு, 12 வயதுல இருந்து 15 வயதுக்குள்ள இளைஞர்கள் என்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாக்குகள் இல்லாத ஒரு பட்சம்தான், அந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாக்குகள்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காருங்கிறதான். அது மாதிரி கார்த்திகா தேர்தலுக்கு தேர்தல் தான் களம் இறங்குறாங்க. ஏன்னா போன முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்தாங்க, இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது வந்திருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய தேவைகள் அவங்களுக்கு தெரியறது இல்லை. நான் இப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறேன். அந்த அடிப்படையில பார்த்தாக்கா இன்னைக்கு எனக்கு தான் களம் சாதகமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம தொகுதியில தீர்க்கப்படாத பிரச்சனை அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பாக்குறீங்க? கடந்த முறை என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க, இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம தொகுதியில குடித்தண்ணீர் மட்டும்தான் ஓரளவு பிரச்சனையா இருக்குதே தவிர பாக்கி பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா குடித்தண்ணீர் என்னன்னா, இப்போ இந்த சுனாமிக்கு வந்த பிறகு நமக்கு நிலத்தடி நீர்கள் ரொம்ப வீணா போச்சு. அதனால நம்மளால அங்கங்க போர் எடுத்து தண்ணி கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு சிரமம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமா அனைத்து ஊராட்சிகளுக்கும் இன்னைக்கு பைப்லைன்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நிச்சயமா எல்லா பகுதிகளுக்கும் குடிதண்ணீர் வருவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிச்சயமாக 1-2 மாதங்கள்ல அதுவும் நிறைவேற்றிடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஒரே குடும்பத்தில் 3 ஓட்டுகள் இருந்தால் 2 ஓட்டுகள் தாவேகாவுக்குத்தான் வரும் என்று அக்கட்சியின் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் திலீபன் நம்பிக்கை தெரிவிக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கூறினார். மக்கள் வரவேற்பு இருக்குங்க, மற்றவங்கள பணபலத்தோடு இருக்காங்க. எங்களுக்கு மக்கள் வரவேற்பு, இளைஞர் வரவேற்புலாம் நல்லா இருக்கு. வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு 1 ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. வீட்டில் ஒருத்தரும் மாற்றத்தை விரும்புறாங்க, அவர் தளபதிக்காக போடுறாங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் திமுக சார்பில் 2வது முறையாக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துரிஞ்சம்பூண்டி, நீலாம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். ஒரு தேநீர் கடைக்கு சென்று பொதுமக்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலப்பள்ளி கிராமத்தில் பிரச்சாரத்திற்கு சென்ற அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் கிரேன் மூலம் பூமாலை அணிவிக்கப்பட்டது. அதன்பின் அதே பகுதியில் உள்ள ரோஜா தோட்டத்திற்கு சென்ற சத்யா தொழிலாளர்களுடன் சேர்ந்து பூக்கள் பறித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு கோவில்பட்டி தொகுதி அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, விளாத்திகுளம் அதிமுக வேட்பாளர் சத்யா ஆகியோரை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாம் நிறுத்த வேண்டும், பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், குறிப்பாக எல்லா பெண்களும் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கஞ்சா புழக்கத்தை முழுமையாக நிறுத்தினால் மட்டும்தான் அது நடக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்த அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திருநாவலூர் ஒன்றியம், மடப்பட்டு, மேட்டத்தூர், கெடிலம் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருச்சியில் வாசநகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சோழிங்கநல்லூர், பொம்மணி சமுத்திரம், இனியானூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். நெல்லையில் பாளையங்கோட்டை உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள 8300 அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். தேர்தல் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற மையங்களிலேயே இதற்கான சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் ஆசிரியர்கள் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர்.
திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தனக்கு வெற்றியை தேடித்தரும் என்று ஒரத்தநாடு தொகுதி திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பரப்புரைக்கு இடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிடேட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். தற்போது தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஒரத்தநாடு மக்களோட வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? தேர்தல் களம் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, மறுபக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர். இந்த போட்டியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த போட்டியில் உங்களுடைய செல்வாக்குங்கிறது இந்த இடத்துல இந்த வெற்றிங்கிறது எப்படி நிர்ணயிக்க போகிறீங்க? திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள் வரவேற்கிறார்கள், போற்றுகிறார்கள். அதன் மூலமாக எனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றேன். ஏற்கனவே இங்கே ஒரத்தநாடில் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. இப்போ இந்த முறை ஜெயிச்சா ஒரத்தநாடுக்குன்னு என்னென்ன திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் வச்சிருக்கீங்க? சிறப்பு திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் ஊர்குடி, அம்மையப்பன் மற்றும் காவனூர் பகுதிகளில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். தனியார் கல்லூரிக்கு சென்ற அவர் மாணவிகளிடம் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தியது திமுக அரசுதான் என்பதை சுட்டிக்காட்டி ஆதரவு திரட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பனை ஆதரித்த கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் வெல்லும் என்று கூறிய அவர் மேகதாது அணை விவகாரம் குறித்து சுருக்கமாக பதிலளித்தார். See, that issue is not there. The matter has been in the court. We don't want to comment on this issue. Court will take the decision. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மாலதிக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சசிகலா வருகைக்காக சீர்காழி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அஇஅதிமுக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் வன்னியர் சங்க தொண்டர்கள் அதிக அளவில் காத்திருந்தனர். இரவு 10 மணியை கடந்த சசிகலா பகுதிக்கு வந்ததால் தேர்தல் விதிமுறைகளின்படி பேச முடியாமல் தனது வாகனத்தின் மேலே நின்று தொண்டர்களுக்கு கையசைத்தவாறு சென்றார். அவருக்கு கிரேன் மூலம் மாலை அணிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் தனது சொந்த கிராமத்தில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். தனது சொந்த கிராமமான ஏழுமுறம் பகுதியில் பழங்குடியின மக்களிடையே அதிமுக அரசின் திட்டங்கள் மற்றும் தான் செய்த பணிகளை சுட்டிக்காட்டி வாக்குகளை சேகரித்தார். பின்பு தேர்தல் பரப்புரை பாடலை ஒளிபரப்ப பொன் ஜெயசீலன் பழங்குடியின மக்களோடு இணைந்து நடனமாடினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒடிசா துணை ராணுவப் படையினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். ஆலங்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய ஒடிசா துணை ராணுவப் படையினர் பேண்டு வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக அணிவகுத்து சென்றனர்.